Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைந்தார். இப்போ நிறைய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நெட்ரோ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம், பதட்டப்படாதீங்க. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மையானவர், பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார். முன்னாலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு. அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட 4 மாதம் 14 நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்ரமடைகிறார் என்று பார்க்குறோம். இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்ரமடைகிறார்னா, உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்ரநிலைனா, 84 நாட்கள் நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56 நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார். அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார், வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்று பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி என்ன விஷயத்தை நிலைநிறுத்துகிறது? சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து உங்களுடைய ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனி என்பது தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய சனி பகவானாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் சனி வந்தால் துன்பம் தொடங்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க, துன்பம் தொடங்கி விடும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஜென்மத்தில் சனி வந்தால் உங்களுடன் இருக்கும் சூழ்ச்சியாளர்கள், உங்களுடன் இருக்கும் உங்களை கஷ்டப்படுத்துகின்ற அன்பு என்ற போர்வையில் போர்த்தி கொண்டு உங்களுக்குடன் இந்த துரோகிகள் எல்லாம் வெளியேறி விடுவார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் அடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்திலும் செயல்படும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? மிக மிக கவனம் என்னென்னா, கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது, எந்த தேவையில்லாத விஷயங்களையும் செய்யக்கூடாது, எந்த தேவையில்லாத செயல்பாடுகளையும் கவனம் செலுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 80-85 நாட்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஒரு 10-12ஆம் தேதி வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்படாமல் முடிவெடுக்கணும். யாராவது ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, அப்படி வந்துடுவா இப்படி வந்துடுவா, போய்கிட்டே எனக்கு என்ன தோணுதோ நான் செய்கிறேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். என் மனசுப்படி நடக்க போகிறேன், நேர்மையாக நடக்க போகிறேன். அதான் முக்கியமான விஷயம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பே செய்யாத உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து தப்பு செய்வதற்கு தூண்டுவதற்கான அமைப்பெலாம் ஏற்படுத்துவாங்க. தயவு செய்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்து அவர் பூரட்டாதியில் செயல்படும் போது சனி பகவான் வக்ரம் அடைந்து பூரட்டாதியில் மறுபடியும் வக்ர நிலையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்படும் போது நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 50-55 நாட்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் 2 நட்சத்திரக்காரங்களும் யாராச்சும் ஏதாவது கொடுத்தாலும் சரி, யாராவது ஏதாச்சும் உங்களை மிகைப்படுத்தி சொன்னாலும் சரி, அல்லது உங்களை உசுப்பேற்றி கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ண நினச்சாலும் சரி, ஒரு கும்பிட போட்டுருங்க. ஐயா வணக்கம், தயவு செய்து என்னை விட்டுருங்க,
நான் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தலை, இருக்கிற வேலையை உருப்படியாக பார்க்குறேன், இருக்கிற தொழிலை உருப்படியாக பார்க்குறேன், நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், என்னை தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களோட விவாதம் பண்ணாமல் நகர்ந்து சென்றுருங்க. விவாதங்கள் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை வச்சு செய்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, இயல்பாகவே உங்களை லாக் பண்ணுவாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் தப்பிக்கணும்னா என்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நீங்கள் 4 மாதம் 10 நாளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்படவும் வேண்டாம், அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி செஞ்சிடவும் வேண்டாம். இந்த 2 விஷயத்தை ரொம்ப கவனம் வச்சுக்கணும். இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம், வருத்தப்படுறத கூட தூக்கி போட்டுருவீங்க, ஆனால் சொன்னாங்கன்னு சொல்லி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை குறைய போகுது. பிரிந்த உறவு உங்களுடன் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாட்களாக நட்பு உண்மையான நட்பாக இருந்துச்சு, அந்த நட்பில் சின்ன சின்ன பிரச்சனைனால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த நட்பு சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேச முடியாத சூழ்நிலை, ஒரே கம்பெனிக்குள்ளே இருந்துட்டு பேச முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மாறப்போகுது. உங்களை தேடி வந்து உறவு பேசும். உங்களுடைய உறவு எந்த உறவோ, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இந்த உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான அமைப்பு உண்டு. மனதளவில் பாதிப்புகள் குறையும். மனதளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்றுக்கிறவும் வேண்டாம், ரிலாக்ஸாக கொண்டு போங்க. இதுதான் நடக்கும் தெரிஞ்சு போச்சு, ரிலாக்ஸாக கொண்டு போங்க. புதுசாக ஒரு நட்பு வருது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, பட்டரு, இப்படி ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வருதுங்க. இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா? தயவுசெய்து ஏற்றுக்கிற வேண்டாம். என்னை பொறுத்த தயவுசெய்து ஏற்றுக்கிறாதீங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத நட்பு எந்த நட்பாக இருந்தாலும் அது போலியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நம்பி ஏமாந்தது போதும். இன்ஸ்டாகிராமில் காதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுது. அதனால் கவனமாக செய்யுங்க, ஓகேவா? அதே போல் நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசாங்கம் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசாங்க வேலைக்கு மீனராசிக்காரங்க யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வெற்றி உண்டு. அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக மக்களுக்கு துரோகம் செய்யாமல் செஞ்சிங்கன்னா பேர் வாங்குவீங்க. இல்லைன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டு தெருவில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், ஓகேவா? நீங்கள் மேலதிகாரிகள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்னா மேலதிகாரி வந்து நிற்க போகிற கிடையாது, நீங்கள் தான் மாட்டிக்கிடுவீங்க, ஓகேவா? அப்போ எந்த ஒரு அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்களையோ அல்லது மக்களுக்கு எதிரான விஷயங்களையோ நீங்கள் செய்யும்பொழுது உறுதியாக அதற்கான தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் யாருமே கிடையாது, ஆனால் உங்களை மாதிரி அன்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஆற்றலும் யாருக்குமே இருக்காது. அப்போ அன்புங்கிறது வாசலில் வச்சுக்கிட்டு வெளியே நின்றுக்கோ, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், நான் என் வாழ்க்கையை செய்ய போகிறேன், என்னை கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லி அந்த அன்பை வெளியே நிப்பாட்டிக்கோங்க. புதிய அன்பு வந்தால் கதவை டோரை பூட்டிடுங்க, தப்பே கிடையாது. புதிய அன்பு வேண்டவே வேண்டாம். மீன ராசிக்கு இந்த 4 மாதம் 10 நாள் எந்த புதிய அன்பும் வேண்டாம். இருக்கிற உறவு, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை நேசிங்க, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரியை நேசிங்க, உங்களை கட்டின மனைவியை நேசிங்க, உங்களை கட்டின ஒரு கணவனை நேசிங்க. இதை தவிர்த்து புதுசாக வர உறவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்துட போதா? அப்படியே லைக் கொடுத்தா லைப்பை கொடுத்துருமா? ஒரு கலதையும் கிடையாது, குப்பை தான் அதெல்லாம், சரியா? அதனால் தயவுசெய்து நம்மளுடைய மீனராசி பெண்களும் ஆண்களும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நிதானமாக செயல்படுங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அல்லது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, அல்லது வக்கர பயிற்சி, அதிசாரம், எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 20% தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகோ ஓஹோன்னு போட்டாங்க, எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 20% செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி உங்கள் மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம்.
ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா, செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா, கடன் சுமையிலிருந்து மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது நடந்துருமா, இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா, என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா, அல்லது எனக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா, இப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக 80% முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு, பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிடணும். அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும். நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம். மேலான ஆதரவை கொடுத்து, பொன்னான கருத்துக்களை கொடுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.